குடிநீர் குழாய் இணைப்பு, மழைநீர் வடிகால் பணிகள் அப்படின்னு இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் தொடங்கி அதுக்காக பள்ளத்தை தோண்டி போட்டுறாங்க. பள்ளத்தையும் மூடின பாடல அட் த சேம் டைம் இந்த சைடு பணிகள் நடக்குதா அப்படின்னா பணிகளும் நடக்காம அப்படியே கிடப்புல போடப்பட்டிருது. இதனால அந்த பகுதியை கடந்து போற வாகன ஓட்டிகள் உள்ளிட்ட பலரும் கடுமையான சிரமங்களை சந்திக்கிறாங்க. நாள்தோறும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கிட்ட அவங்க பகிர்ந்திருக்காங்க. அது என்னன்னு இப்ப நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வண்டி ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட். வண்டி நாசமாகுது. வண்டி ஃபுல்லாக குழி நேரம் நினைச்சேன். ரெண்டு பக்கம் வண்டி வந்துக்குது. பத்தாவது ஆள் ஸ்கூல் ஒன்றுக்குது. குழந்தைங்க போகிற வர எல்லாம் சைக்கிள் தான் போதும் வருதுங்க. ஏன்னா உங்களுக்கு அடிப்படை விட கேது இது ஆள் இல்லை. அது நைட்டில் எல்லாம் 4 மணி இருக்காது மேடம். 10 மணி மேலே 4 நடமாட்டம் இருக்காது. எல்லாம் அந்த ரோட்லாம் போடுவாங்க. சிக்னல் ரோட்டில் இது லோடு கிடக்கும். லைட் வச்சு கூட இருளோடு கிடக்கும் ரோடு. இந்த இடமா தான் 2-3 லைட் எரியும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருளோடு தான் கிடக்கும். இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் மோசமாக இருக்கிறது இருக்கட்டும் மேடம். சிட்டி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது 2 வீலர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் எங்கே விழுவீங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் நம்ம வீட்டிலேருந்தே கிளம்புனாங்க. பாருங்கள், ஹெல்மெட் கையில் வச்சுட்டு சுற்றுறேன். அப்படி தான் போகணும். ஏன்னா விழுந்தா கூட தலையில் அடிப்படாமல் இருக்கட்டும், அந்த மனநிலை தான். மக்கள் என்னென்ன மாதிரியான சிரமங்கள் எல்லாம் படுறாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றதையே நம்ம கேட்டோம். இதை பத்தி இன்னும் விரிவான விவரங்களை களத்துல இருந்து சொல்ல போறாங்க நம்ம ரிப்போர்ட்டர் சுகன்யா. இப்ப நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய சாலைகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? தோண்டப்பட்ட பள்ளம் எல்லாம் மூடப்பட்டிருக்கா? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவா இருக்கு? பிரியதர்ஷினி, சென்னையினுடைய முக்கியமான பகுதிகளில் ஒன்றான KK நகர் பாரதிதாசன் காலனில தான் இப்ப நம்ம இருக்கோம். இப்ப நம்ம பிளே பண்ண அந்த 2 பைட்ஸ்மே இந்த பாரதிதாசன் காலனியை பத்தி, இந்த ரோட பத்தி இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்னதுதான். இங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் விட்டு வர்ற கரெக்டான நேரத்துல தான் நான் இப்ப எடுத்துட்டு இருக்கோம். இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி இந்த சாலையில வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாரதிதாசன் காலனியோடைய சாலை தான் இந்த அழகுல இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சென்னை மாநகராட்சி சொல்றாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்றாங்க, சென்னையில வந்து 80 விழுக்காடு நம்ம வந்து இந்த மழைநீர் வடிகால் பணிகள் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களா இந்த மழைநீர் வடிகால் பணிகள் தான் பிரதானமா நடந்தது. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு சாம்பிள் தான். இப்படிதான் இந்த ஒரு 6 மாசமா இருந்தது. இப்பதான் அந்த பணிகள் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில வந்து ஓரளவுக்கு மக்கள் நல்லபடியா நடமாட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாங்க. ஆனா கடந்த 2 வாரங்களா இப்ப நம்ம பார்க்கக்கூடியதுதான் நிலைமை. இந்த பள்ளத்தெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மிகப்பெரிய பள்ளங்களா இருந்தது. இந்த சாலையில வந்து மிகப்பெரிய பள்ளங்களா இருந்தது. அதை இப்பதான் 2 நாளா தான் வந்து மூடி இருக்கிறாங்க. இவங்க குடிநீர் வடிகால் வாரியம், கழிவுநீர் அகற்று வாரியம் அவங்க வந்து இப்போ பணிகளை வந்து இப்பதான் போடப்பட்டு இருந்த சாலைகளை மறுபடியும் நோண்டி வேலைகளை வந்து தொடங்கியிருக்காங்க. அவங்க போட்டிருக்கிற அந்த குழாய்கள் இந்த 2 பக்கமும் சாலை 2 பக்கங்களிலும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில தான் பணிகளை விரைந்து முடிக்கணும், இந்த சாலைகளை சீரமைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய இப்ப நம்ம பார்த்த குழந்தைகள்ல இருந்து ஆட்டோ ஓட்டுநர்கள்ல இருந்து இந்த பகுதியில சாலையில பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வந்து ஏராளமானோர் இருசக்கர வாகனங்கள்ல பயணிக்கும் போது கீழே விழுந்து எந்திரிச்சு போறத நம்மளால பார்க்க முடியும். பணிகள் அந்த அளவிற்கு ரொம்ப ஆமை வேகத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. பாரதிதாசன் காலனியை பத்தி முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, சென்னையில யாருக்கு வேணாலும் தெரியும், மழை எப்போ பெய்ஞ்சாலும் இடுப்பளவுக்கு கழுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அளவுக்கு தண்ணீர் தேங்கக்கூடிய முக்கியமான இடமா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அது பாரதிதாசன் காலனி அப்படிங்கறது. இந்த பாரதிதாசன் காலனில நானே நின்று இடுப்பளவு தண்ணீர்ல 2 முறை நான் வந்து லைவ் பண்ணிருக்கேன். லாஸ்ட் இயருமே வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்து தண்ணி வந்தது. அதுதான் இந்த இடத்தோட சூழ்நிலை. இந்த வருஷமாவது பணிகளை எல்லாத்தையும் விரைந்து முடிச்சு தண்ணீர் தேங்காத நிலையை கவர்மெண்ட் ஏற்படுத்துமா அப்படிங்கறது தான் இந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா இப்ப நம்ம பார்க்கிறோம், அடுத்து வந்து இன்னும் ஒரு சில வாரங்கள்ல வந்து மழை பெய்ய போகுது. இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ்ல வந்து இங்க மழை ஸ்டார்ட் ஆயிடும். ஆனாலும் இப்பயும் இங்க இருக்கக்கூடிய பணிகள் வந்து முடிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படிங்கறதா இந்த காட்சிகள் வந்து நமக்கு சொல்லுது. சாலைகள் மிக மோசமாக இருக்கிறது. இந்த பாரதிதாசன் காலனில இருந்து அடுத்து எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டுக்கு போற பிரதான சாலை அது. அந்த சாலை எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒளிப்பதிவாளர் அஸ்வின் வந்து உங்களுக்கு காட்டுவார். இப்போ மிகவும் மோசமான நிலையில தான் சாலைகள் இருக்கு. ஒன்னு மழைநீர் தேங்காம பாத்துக்கிறதுக்கான நடவடிக்கைகளை அவங்க வந்து துரிதப்படுத்தி எடுக்கணும். செஞ்சு முடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா மழை வந்தா மட்டும்தான் தெரியும் இந்த ஏரியால வந்து எவ்வளவு தண்ணி நிக்க போகுது அப்படிங்கிறது. அதே போல சாலைகளை விரைந்து சீரமைக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பிரியதர்ஷினி.
நிச்சயமா புரிஞ்சுக்க முடியுது எந்த அளவுக்கு மோசமான சாலைகள் இங்க இருக்கு, அதனால மக்கள் வந்து நாள்தோறும் என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறத மக்களோட கோரிக்கையை ஏற்று உடனடியாக ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுகன்யா.